ஆமீர் பாவனி கல்யாணம் நல்லபடியாகவே முடிஞ்சுது. எங்கே பார்த்தாலுமே எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலுமே ஆமீர் பாவனி மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றில் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு பேர் உள்ள லவ் பண்ணி பாவனி அப்போ அக்செப்ட் பண்ணிக்கல, வெளியில் பல மாதங்கள் கழித்து அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் இப்போ மேரேஜ் லைஃப்க்கு என்ட்ராயிருக்கு. ஸோ சக்சீட் ஆகிருக்கு. அப்படின்றதால ரசிகர்கள் எல்லோருமே செம்ம சந்தோஷம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அமீரோடைய கல்யாணத்துக்கு ஏன் அவங்கள வளர்த்து எடுத்த அந்த ஃபேமிலி வரலை? அதாவது பிக் பாஸில் ஐஷுன்ற ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அஷரஃப், ஷைஜி, இவங்க எல்லாருமே அமீர் பிக் பாஸ்குள்ளே போக்குள்ளேயே நல்லா ஃபேம் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க தான் அமீரை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஃபேம் ஆனாங்க. எல்லோருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பாவனிலாம் அமீர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாருக்கூடையும் நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் திடீர்னு ஐஷு பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில சண்டைகள் வந்துச்சு. அதனால அமீர் அண்ட் அஷ்ரஃப் ஃபேமிலி பிரிஞ்சிட்டாங்க. பட் ஆனால் எதனால் சண்டை அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் அமீர் பாவனியோடைய கல்யாணத்துக்கு அவங்க வரலன்னொடனே இந்தளவுக்கு வளர்த்து அவங்கள கூப்பிடலையா, அவங்க வரலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் அஷ்ரஃப் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸ்டேட்டஸாக ஒரு சில வரிகள் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு நாய் குளிரில் நடுங்கிட்டு இருக்கு, நனைஞ்சு குளிரில் நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வீட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுங்க, அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தால் காசு கொடுங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஆனால் என்றைக்குமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாயிடும், அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளே நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு என்ன தான் நீங்கள் அமீரை வளர்த்துருந்தாலும் நாய் கூட ஒப்பிட்டு நீங்கள் இந்த பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.